மாலை வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி மொமெண்ட்ஸ் இருந்திருக்குன்னு பார்க்கலாமா? நேத்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு சைட்வேஸ்ல தான் ஆரம்பிச்சு, சைட்வேஸ்லயே ஓடி போயிட்டு, ஒரு சின்னதா ஒரு புல் பேக் குடுத்து, மறுபடியும் கீழ வந்து சைட்வேஸ்லயே முடிஞ்சிருச்சு மார்க்கெட் இன்னைக்கு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு மொமெண்டம். இந்த மாரி மார்க்கெட்ல நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். பட் சின்னதா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோ இல்ல 15 மினிட்ஸ் கேண்டிலோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில மார்க் பண்ணிக்கோங்க. அது 5 மினிட்ஸா இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸா இருந்தாலும் சரி. நான் 15 மினிட்ஸ்ல சும்மா எடுத்துக்கிறேன். ஓகேவா? 15 மினிட்ஸ்ல இன்னைக்கு டேட் 30. ஸோ எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் டே ஹை, டே லோ. ஓகேவா? எங்கேருந்து டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கா? அப்படியே மறுபடியும் கீழே வந்திருக்கா? மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா? சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குமா? அப்புறம் செகண்ட் டார்கெட் நம்ம இங்கே கொடுத்த கூட இருக்குமா? ஸோ அப்படி மெல்ல மெல்ல போய் இங்கே போயிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டிகே எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு தெரியல. பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ட்ரேட் கிடச்சிருக்கும். உங்கள் ட்ரேட் இங்கே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அண்ட் மறுபடியும் இங்கேருந்து வந்து சைட் வைஸ் கான்சல்டேஷன் மறுபடியும் விழுதான். ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. ஏன்னா இதுதான் எஸ்எல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 மினிட்ஸில் மறுபடியும் வச்சுட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். இதே மாதிரி வந்து செட்டப்பில் வந்து சரி 15 மினிட்ஸில் கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி செட்டப்பில் வந்து முன்னாடி நாளும் போய் பார்க்கலாம் சும்மா உங்களுக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கனாலும் இந்த லோ, இந்த ஹை. ஸோ இங்கேருந்து போகும்போது இதை பிரேக் பண்ணிச்சு. அப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்தது, மேலே போயிட்டு டார்கெட் அடிச்சிருச்சு. அப்புறம் நம்ம டார்கெட் அடிச்சிருச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் இங்கே வந்து நமக்கு எஸ்எல் அடிச்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எஸ்எல் இங்கே உங்களுக்கு நீங்கள் எஸ்எல் இது வச்சிருந்தால் இவ்வளோ தூரம் போய் நீங்கள் டார்கெட் புக் பண்ணாமல் இருந்திருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் வந்து இங்கே ப்ராஃபிட்டை நீங்கள் இந்த இடத்துல புக் பண்ணியிருப்பீங்க, இல்லை இந்த இடத்துல புக் பண்ணியிருப்பீங்க ப்ராஃபிட்டை. ஸோ அதுதான். அதுக்கு முன்னாடி நாள் போய் பார்க்கலாமா? 26ஆம் தேதி. 26 பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்கு, அப்படியே வந்திருக்கு. இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சிருச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு. சோலி முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேடிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து எஸ்எல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஏதாவது நவுத்தி இந்த இந்த இதில் எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா இங்கேருந்து புல் பேக் கொடுத்து மேலே போயிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இன்னும் ஒரு நாளும் போய் பார்த்துடலாம் நம்ம சாம்பிளுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு. இது கீழே வந்தோடனே கீழே வந்திருக்கு. கீழே வந்து ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு சாயந்தரம் வரைக்கும் எஸ்எல் அடிக்கலை. அதே மாதிரி 24th பார்க்கலாம். 24th ஹை, ஒரு லோ. எந்த சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சைடு தான் பிரேக் பண்ணியிருக்கு. அந்த சைடில் அப்படியே ட்ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் போய் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இதுதான் டார்கெட். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் போய் பார்த்தாலும் ஸோ 23 பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பார்த்துட்டு எஸ்எல் அடிக்கலை பாருங்கள். ஓகேவா? மறுபடியும் போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிலை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் சூப்பராக இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கா லோ வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபுல் டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகே ஆகிருக்குமே தவிர உங்களுக்கு ப்ராஃபிட் வராமல் இருந்திருக்காது. ஸோ இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மக்களே. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஃபாலோ பண்ணி துட்டு ஏதாவது சம்பாதிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். நான் உங்களுக்கு லைவாகவும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக 10 டேஸாக காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா இதனால நான் உங்களுக்கு ஏன்னா லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? உங்களுக்கு லெவல்ஸும் சேர்த்து என்னோட வியூவும் சேர்த்து ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவ்வளோதான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் எந்த மாதிரி மார்க்கெட்லையும் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்டில் சொல்கிறேன், காலையில் ஒரே ஒரு ட்ரேட் இதை போட்டுட்டு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? ஃபைன். ஓகே. இப்போ நம்ம வந்து வியூ பார்க்கலாமா? ஸோ இப்படி இன்னைக்கு சைட்வேஸில் முடிஞ்சிருச்சு. சரி நாளைக்கு என்ன பக்கம் போவோம்? புல்லிஷாக போகுமா, பெரிஷாக போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எனக்கு வந்து நான் லெவல்ஸ் தான் கொடுக்குறேன். மற்றபடி நான் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஓகேவா? ரீசன் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ டே கேண்டில் பார்த்தா இந்த லைன் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அப்போ எங்கே வரணும்? இந்த லைனோட பாட்டமுக்கு வரணும். வருமா? வரணும். அதுதான் வந்து இப்போதைக்கு சேனல் வந்து சொல்கிறது நமக்கு. ஓகேவா? நான் வீக்லி கேண்டில் கூட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும். பாருங்க, நடக்கிற சம்பவம் புரியுதா உங்களுக்கு? இதில் தான் மாற்று கருத்து இருக்கா? எனக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். ஓகே. நம்ம இங்கே தான் போட்டுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு சேனலை. அது அங்கே இருக்கட்டும். ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. வந்து ட்ரேட் ஆகட்டும்.
பார்த்துக்கலாம். சரியா? புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எங்கே டார்கெட் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 50,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்குது. 49,800 50,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே மக்களே? எல்லோரும் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியில். அடுத்தது நம்ம நிஃப்டி போய் பார்ப்போமா? நிஃப்டிலையுமே இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, அவன் இங்கேருந்து போய் அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே போயிட்டான். நம்ம மார்க் பண்ண சேனல் பேட்டர்னுக்குள்ளார. ஸோ அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரே வந்து இன்றைக்கி ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். என்னால் இன்றைக்கி அவ்வளோதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்கிட்ட ட்ரேடை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டான். நிஃப்டியில் கூட பாருங்கள், நான் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த 15 மினிட்ஸ் போயிடலாமா? இன்றைக்கி 30ஆம் தேதி. சரிதான். இந்த கேண்டில் நம்ம இது பண்ணதுன்னா மேலே வந்து அப்படியே போயிட்டு டார்கெட் அடிச்சிருச்சு. அப்புறம் இங்கே சைடு அப்படியே கடைசி வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கவில்லை. புரியுதா? சாரி, இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிக்கவில்லை. அது 29 சும்மா உங்கள் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். அடிக்கலை டார்கெட். சாயந்தரம் வரைக்கும் கூட வந்து அடிக்கலை டார்கெட். 29 இந்த கேண்டில் இல்லையா? 29 இந்த கேண்டில் கரெக்டு. இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு பிரேக் பண்ணியிருக்கு, கொஞ்சம் தான் ப்ராஃபிட் கிடைக்கல, மறுபடியும் மேலே பிரேக் பண்ணி கிடைக்கல, அப்புறம் அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ நேற்று வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரேட் கிடையாது, பட் சின்ன சின்ன மொமெண்டம் கண்டிப்பாக இருந்திருக்கு. என்சைடு பிரேக் பண்ணி தான் அந்த சைடு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்கு, கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கு. ஸோ மொமெண்டம் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணுற சைடில் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஓகே, பட் இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எல் அடிச்சதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. அதுதான் மேட்ரு. எஸ்எல் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. 1-2 எஸ்எல் எடுத்தீங்கன்னா தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. புரியுதா? நம்ம ரொம்ப நேரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பெருசாக எந்த ஸ்டாக்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. எதனாலனா இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸ்லையுமே பெரிய மொமெண்டம்லாம் கிடையாது. லாஸ்ட்டில் கொஞ்சம் செல் ஆஃப் வந்துச்சு. ஓகேவா? 1 hour கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் 1 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டில் தான் வந்து HDFC பேங்க்கில் கொஞ்சம் செல் ஆஃப் வந்திருக்கு. அதனால் பெருசாக பேனிக் ஆகிறதுல அன்டில் 16-13க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் புல்லிஷ் தான். அடுத்தது ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிஷாக தான் இருக்குது. ஸோ பட் புல் பேக் எதிர்பார்க்கலாம். 3000க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நான் மற்றபடி எந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு எந்த ஸ்டாக்ஸுமே வந்து ரொம்ப ஆகா போன்ற அளவுக்குலாம் வந்து இல்லை. இதுவும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எஸ்பிஐயில் வந்து நம்ம எங்கேயுமே கீழே கிடையாது, ஒன்லி நம்ம அப்போர்டில் தான் இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இந்தியன் மார்க்கெட் அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் போகலாமா? டவ் ஜோன்ஸ் வந்து சைட்வேஸாக தான் இருக்குது இன்றைக்கி. நாளைக்கு ப்ரொடிக்ஷன் ஓகே, நாளைக்கு ப்ரொடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கும். பட் லெவல்ஸை உடைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா நான் உங்களுக்கு. இருங்க வரேன். லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51,283 லெவல்ஸ் கீழே உடச்சி வந்தால் மட்டும்தான் செல் சைடு. அதே மாதிரி 52,000 லெவல்ஸை உடச்சி 51,800 லெவல்ஸை உடச்சி போனால் மட்டும்தான் பை சைடு. இல்லாட்டா நமக்கு ட்ரேட் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் கிடையாது. சரியா? இந்த 2 கோட்குள்ளாரையும் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நிஃப்டிலையும் சரி, நிஃப்டியில் வந்து நமக்கு இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேட் கிடையாது. மேலே இருந்ததுன்னா புல் பேக் ஹை, ஸ்கை இஸ் தி லிமிட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே உடஞ்சிச்சுன்னா அடுத்து டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸும் நம்ம சைட்வேஸில் இருக்கிறத பார்த்தோம். யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் 75.28 இங்கே சப்போர்ட் இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. மறுபடியும் 76.53 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 74.38 வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் 76.53 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? யூஎஸ் ஆயிலில். பட் யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஜோன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 72 லெவல்ஸ்க்கான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 75 சப்போர்ட் இருக்குங்க. 75 கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. நான் நேற்று இந்த ஜோனை உடைக்காதுன்னு நினச்சேன், உடைச்சிருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கோல்டு வந்து நான் பையில் போகிறதா செல்லில் போகிறதான்னு சொல்லிட்டு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்குது ஆக்சுவலாக. என்ன கேட்டிங்கன்னா கோல்டு வந்து 2360 லெவல்ஸ் இருக்கு இல்லையா? 2363 வந்து 2360 லெவல்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து விடவே இல்லை அவங்க. ஓகேவா? பட் 2360 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா 2332 டார்கெட் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. குயிக்காக போயிடும். யோசிக்கிற நேரம்லாம் உங்களுக்கு கொடுக்காது, குயிக்காக போயிடும். அண்ட் பை சைடில் இருக்கிறவங்களுக்கு 400 கண்டிப்பாக தாண்டணும். சொல்லப்போனால் நம்ம நேத்திய டே ஹை வந்து உடையணும், உடைச்சா மட்டும்தான் பை சைடு.
எனக்கு பை சைடில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, செல் சைடில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 2332 லெவல்ஸ் வருமானு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? பெருசாக நியூஸ் சம்பவம் எதுவுமே இல்லைன்னா லெவல்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, சில்வர் மார்க்கெட் சைட்வைஸ் 28 லெவல்ஸையும் முடிச்சிருக்கு. ஓகேவா? 25 லெவல்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் சைட்வைஸில் இருந்துட்டு அப்படியே கன்சல்டேட் பண்ணிவிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா வந்து மறுபடியும் போயிட்டு 28,646 போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் சைட்வைஸ் மார்க்கெட் எனக்கு கேட்டிங்கன்னா 28க்கு மேலே போகாமல் 28,134 லெவல்ஸ்க்கு மேலே போகாமல் பை சைடில் இருக்காதிங்க. செல் சைடில் தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட். ஓகேவா? பட் பை சைடில் இருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் மட்டும் நான் சொல்கிறேன். 1 ஹவரில் வந்துடலாம் நம்ம. கோல்டு வந்து 92 தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. 78 சாரி இன்னொரு லெவல் 78 இருக்கு இல்லையா? 78 தானதும் 62 டார்கெட் பண்ணலாம். பட் 32 லெவல்ஸ் தான் எனக்கு அடுத்தது தெரிகிறது கண்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிட்காயின் வந்து யார் கண்ணு வச்சாங்களே தெரில, கரெக்டாக 70,000 போய் தொட்ட உடனே 989 ஓகே நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், கடகடன்னு கீழே வந்துருச்சு நேற்று. ஓகேவா? நம்ம பேசுனதுக்கப்புறம் 70,000 லெவல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன் இருக்குது, மேலே போச்சுன்னா சூப்பராக போகும்னு சொன்னோம். நேற்றே இறக்கிட்டாங்கப்பா பிட்காயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வச்சு மறுபடியும் கீழே மறுபடியும் வச்சு மறுபடியும் வந்துட்டுருக்கு. 65 லெவல் கிட்ட வந்து சப்போர்ட் இருக்குது, 65,300 லெவல்ஸ் கிட்ட சப்போர்ட் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் புல்லிஷும் கிடையாது பேரிஷும் கிடையாது. இன்னைக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே சைட்வைஸ் தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டு ஜாலியாக தூங்கணும்னு கேட்டிங்கன்னா கூட தூங்குறதுக்கு ரெடி அப்படின்னு தான் நீங்கள் வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். தயவுசெய்து நிம்மதியாக போயிட்டு எடுத்த ப்ராஃபிட்டில் சந்தோஷமாக வச்சுட்டு கண் குளிராக பார்த்துட்டு போய் தூங்குங்க படுத்து. இன்னைக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு எந்த மார்க்கெட்லையுமே ஒரு கிளியர் கட்டான வியூ இல்லை. நான் புல்லிஷ் ட்ரேட் எடுக்குவா பேரிஷ் ட்ரேட் எடுக்குவா அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் வேணாலும் உங்களுக்கு நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணித்தரேன். எந்த வியூ ஏதாவது பிரேக் அவுட் ஆகல பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஒரே குட்டியான ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. போய் பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3-4 டேஸ் சார்ட் எடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ எடுத்து பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அக்யூரசி லெவல் நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு மேலாம் போய் பார்க்குறீங்கன்னா இன்னும் உங்கள் அக்யூரசி நல்லாயிருக்கும், இன்னும் சூப்பரான ட்ரேட்ஸ்லாம் கிடைக்கும். சரியா? போய் பாருங்கள் மக்களே. அன்டில் தென் இன்னைக்கு நான் வைண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நாளை பார்ப்போமா? பாய் மக்களே, டேக் கேர்.